சின்ன பசங்க 10லேருந்து 11 வயசு. இப்போ தான் பொறந்த குழந்தை மாதிரி இருக்காங்க. அதுக்குள்ளார திடீர்னு பார்த்தா கடகடன்னு வளர்ந்துட்டாங்க. 5வது, 6வது போயிட்டாங்க. இல்ல 6வதுலேருந்து 7வது போயிட்டாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு அம்மாவா என்ன சொல்லணும்? அம்மாவோட பொறுப்பு என்ன? இத அவங்க டிவிலயோ பார்த்தோ, மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட, வாழ்க்கையில ரொம்பவே நம்பி எல்லாமே எனக்கு அம்மா, அப்பா தான் அப்படின்னு இருக்க குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு அம்மாவா இந்த விஷயத்த சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிட்டீஸ்ல படிச்ச அம்மாக்கள், டாக்டரா இருக்கிற அம்மாக்கள் இதெல்லாம் கட்டாயம் சொல்லிடுறாங்க. ஒரு கிராமத்திலயோ, இல்ல இன்னுமே அவங்களோட மென்சஸையே வீட்ல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டு, கூட பொறந்தவங்க கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டு, இத பத்தி பேசாம இருக்கிற அம்மாக்கள் நெறைய பேர் இருக்காங்க. பொண்ணுகிட்ட நான் அத பத்திலாம் பேசினதே இல்ல டாக்டர். இது எப்படி நான் பேசுறது? இப்படின்னு சொல்லி இன்னும் ஷை ஆகுற அம்மா நெறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க பொண்ணுகிட்ட உங்கள தவிர வேற யாரும் பேச முடியாது. தயவு செஞ்சு பேசணும். இப்ப என்ன பேசணும்? இந்த விஷயத்த பர்ட்டிகுலரா 6த்துலேருந்து 7த் படிக்கிற குழந்தை பெண்களுக்காக சொல்றது. சின்ன பசங்களா பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அண்டர் ஆர்ம்ஸ்லயும், யூரின் போற இடத்த சுத்தியும் சின்னதா முடி மாரி வளர ஆரம்பிக்கலாம். இது எல்லா வளர்ந்து வர பெண்களுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் நடக்கிற ஒரு சேஞ்சஸ். ஸோ இந்த ஹேர் வளர்ந்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரஸ்ட்டு கொஞ்சம் லைட்டா வளரலாம். இது 2ம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, 3வதா மென்சஸ் வரும். ஸோ இது வரும்போதே அம்மா வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் ஒரு 6 மாச காலத்துல வயசுக்கு வந்துருவா என் பொண்ணு. ஏன்னா ஹேர் வளர ஆரம்பிச்சிடுச்சு. மென்சஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால அடுத்தது அவங்களுக்கு மென்சஸ் வந்துரும். அப்படின்ற ஒரு புரிதல் அம்மாக்கும் இருக்கும். அப்ப இதெல்லாம் வர ஆரம்பிச்சு மென்சஸ் வரதுக்கு எனிவே ஒரு 6 மந்த்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்குள்ளார அந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்துடணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? நார்மலா ஒரு ஃபீமேலுக்கு யுட்ரஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓவரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த யுட்ரஸ் அண்ட் ஓவரி வந்து நம்மளுக்கு வளர்ச்சி அடையும். அது வளர்ச்சி அடையும்போது மாசம் மாசம் சினைப்பையிலேருந்து கருமுட்டைகள் ரிலீஸ் ஆகுறதுனால யுட்ரஸ்ல ஒரு லைனிங் வளர்ந்து அது மாசம் மாசம் பிளட்டா மென்சஸா வரும். யூரின் போற இடத்துக்கு பின்னாடி, மோஷன் போற இடத்துக்கு முன்னாடி நடுவுல ஒரு சின்ன ஹோல் வழியா இந்த பிளட் வரும். இது வந்தா நீங்க பயப்பட தேவையில்ல. வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ப அம்மா கிட்ட வந்து என்கிட்ட சொல்லணும். இல்ல உங்க ஸ்கூல்ல வந்துச்சுன்னா டீச்சர் கிட்ட சொல்லுங்க. அவங்க அதுக்கு ஒரு நாப்கின், குழந்தைக்கெல்லாம் நம்ம டயப்பர் போடுறத பார்த்துருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி மெல்லிசா ஒரு நாப்கின் இருக்கு. இத வச்சுக்கிட்டா ட்ரெஸ் எல்லாம் ஸ்டெயின் ஆகாது. வலியெல்லாம் இருக்காது மென்சஸ் ஆகும்போது. லைட்டா ஒரு கிராம்ப்ஸ் வேணா இருக்கலாம் ஒழிஞ்சு, ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டா லைஃப்ல எடுத்துக்க கூடாது. உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்கும் இந்த மென்சஸ் வரதான் செய்யுது. அதெல்லாம் தாண்டி தான் வர மாரி இருக்கு. ஒரு பொண்ணு வந்து ஃப்ரீயா ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாம 10 வயசு, 12 வயசு வரைக்கும் வளர்ந்துடுறாங்க. 12 வயசுல ஃபர்ஸ்ட்டு வயசுக்கு வந்த உடனே அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஐயோ! இதெல்லாம் எதுக்கு எனக்கு வருது? நான் எதுக்கு பேண்டீஸ்ல பேட வச்சுட்டு நடக்கணும்? இது என்ன சின்ன குழந்தை டயப்பர் கட்டிட்டு நடக்கிற மாதிரி என்ன நடக்க வைக்கிறாங்க? எப்ப பார்த்தாலும் நான் திரும்பி திரும்பி என் ட்ரெஸ்ல ஆயிடுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு ஏன் இந்த தொந்தரவு? நான் மட்டும் ஏன் இதெல்லாம் அவஸ்தைப்படணும்? நான் பையனா பொறந்திருக்க கூடாதா? நான் ஏன் பொண்ணா பொறக்கணும்? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், மனசுல ஒரு குழப்பம், கவலை, ஒரு எரிச்சல் அண்ட் இரிட்டேஷன் எல்லாமே இருக்கும். ஆனா, அவங்கள இதுதான் அவங்களுக்கு கரெக்டான டைம். அவங்களுக்கு இந்த மெச்சூரிட்டிய குடுக்குறது. இப்போ ஒரு 10 இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி 16 வயசு, 17 வயசுல தான் வயசுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ மென்டலாவும் அவங்க இந்த பொண்ணுங்க கொஞ்சம் மெச்சூர் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வயசுக்கு வரும்போது மேட்ச் ஆயிட்டு இருந்துச்சு. மென்டல் மெச்சூரிட்டி அண்ட் பிசிக்கல் மெச்சூரிட்டி வேர் மேட்சிங். இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லா குழந்தைங்களும் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வயசுக்கு வந்துடுறாங்க. எங்ககிட்ட 5th ஸ்டாண்டர்ட்ல வயசுக்கு வர பொண்ணுங்க கூட இருக்காங்க. அப்போ இன்னும் குழந்தைங்கள் வந்து சின்ன குழந்தையா தான் இருக்காங்க. அதுக்குள்ள மென்சஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா நீங்க சின்ன குழந்தைன்னு நெனச்சாலும், நம்ம பிசியாலஜிக்கலா அவங்க பெரியவங்களா ஆயிட்டதுனால, அவங்களுக்கு எல்லா பொறுப்பு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஈஸியா விளையாட்டாவே சொல்லிக் குடுத்துடலாம். ஸோ எப்படி பேட் யூஸ் பண்ணணும்? பேட் அட்லீஸ்ட் 6 ஹார்ஸ் டூ 8 ஹார்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸ்கூல்ல இருக்கு, ஃபுல்லா பேண்டீஸ்ல சோக் ஆயிடுச்சு, நெறைய பிளட் ஆயிடுச்சுன்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இதெல்லாம் சொல்லிக் குடுக்க வேண்டியதும் ஒரு அம்மாவோட பொறுப்பு தான். ஸோ கட்டாயம் அவங்க பேக்ல 2 பேட் எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு சின்ன கவர்லயோ, பர்ஸ்லயோ போட்டு குடுக்கலாம். ஸோ அவங்க ரெஸ்ட் ரூம் போகும்போது அந்த பர்ஸ் எடுத்துட்டு போய் அந்த பேட மாத்திக்கலாம்.
அந்த பேடை மாற்றும் போது அழகாக பேண்டீஸில் எப்படி ஒட்டணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. பேடை எப்படி டிஸ்கார்ட் பண்ணணும், டாய்லெட்டில் டிஸ்கார்ட் பண்ணும்போது ஃப்ளஷில் போட்டுறக்கூடாது பேடை, அது வந்து ஃப்ளஷை பிளாக் ஆகிடும். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் சொல்லிக் கொடுங்க. ஸோ பேடை ஒரு பேப்பரில், டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை கவர்லேயோ ரேப் பண்ணி டஸ்ட்பினில் போடலாம், அப்படியே தூக்கி போடக்கூடாது. ஸோ பிளாஸ்டிக் கவரில் சுற்றி போடக்கூடாது, ஏன்னா டீக்ரேட் ஆக ரொம்ப நாள் ஆகும். ஸோ பேப்பர் ஆர் டிஷ்யூ பேப்பர்ஸில் தான் ரேப் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் பேடுன்றதையும் சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் இது ஒன்றும் ஒரு சீக்ரெட் கிடையாது. இதை பற்றி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாது, கூட அண்ணன் தம்பிக்கிட்ட பேசக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு கிடையாது. இதை நீங்களும் போல்டாக அந்த பொண்ணுக்கு வயசுக்கு வந்துட்டா அவங்க அப்பா எதற்கே பேசுகிறதுக்கு அம்மா அனுமதி கொடுத்தாதான் அந்த பொண்ணு அப்பா எதற்க பேச முடியும். அதை இன்னுமே நிறைய பேர் சீக்ரெட்டாக அப்பா பாத்திர போகிறாரு, பேட் எடுத்துகிட்டு போங்க, அப்பாவுக்கு தெரிய போகுது மென்சஸ் வந்துருச்சு, கிடையாது. இது வரைக்கும் அவங்க அப்பா கூட அம்மா அப்பா பொண்ணுன்னு தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்கள் இப்போ ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். அப்பாவும் குழந்தைக்கு பேடு வாங்கி தரலாம், அப்பாவும் குழந்தைக்கு இந்த விஷயத்த சொல்லலாம், தப்பே கிடையாது. அப்பா பொண்ணுன்ற ரிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன். ஸோ அ ஃபாதர் கேன் ஆல்சோ டாக் அபவுட் திஸ் டு த டாட்டர். ஸோ அப்பா அம்மா இதை உட்காந்து பேசும்போது பொண்ணுக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். என் பேரண்ட்ஸ் என்கிட்ட இதை ஃப்ரீயாக பேசிட்டாங்க, ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்க ஃப்ரீயாக பேசினா தானே இவங்க திருப்பி ரிட்டன் ஃப்ரீயாக பேச முடியும். அப்போ தான் அவங்க பெரியவங்க ஆகும்போது பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், வேறு விஷயங்கள் பற்றியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃப்ரீயாக பேசிக்கிறதுக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த நியூ மாம் ஆர் அ நியூ பேரண்ட் ஹூ இஸ் கோயிங் டு ஹாவ் அ சைல்ட். வயசுக்கு வர்றது மெனார்கி அப்படின்றத ஒரு சுமையாக இல்லாமல் இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்றத அந்த குழந்தைக்கு புரிய வச்சுட்டிங்கன்னா லைஃப் லாங் இது வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக ஒரு இரிட்டேட்டிங் ஒரு சுச்சுவேஷனாக இல்லாமல் தே வில் டேக் இட் அப் வெரி போல்ட்லி இன் த லைஃப். இதை நீங்கள் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்காம இது ஒரு ப்ரெஷராகவும் அன்பிளசன்ட் சுச்சுவேஷனாக ஆகிடுச்சுன்னா லைஃப் லாங் மென்சஸ் வந்து ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷனாகவே அந்த பொண்ணுக்கு இருந்துருது. அதனால் மேக் இட் physiological, make it normal, it is all in your hands.